பொதுவாகவே நம்ம ஊர் சைட்லேருந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம நிறையா ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். லைக் குடுவாஞ்சேரியில் நடந்த ஒரு கதையும் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய். அப்புறமா இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம சென்னைக்கு வர்றதுக்கே ரொம்ப பயந்து தான் வருவாங்க. நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகணும், நமக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாகணும். அதையும் தாண்டி நம்ம படிக்கிற இடத்துலையோ இல்லை படுத்து தூங்குற இடத்துலையோ நமக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும். அதுதான் எல்லாருக்குமே முக்கியமான ஒண்ணுங்க. இதே மாதிரி நாடு விட்டு நாடு போய் படிக்கிறாங்க இல்லையா, ஸ்டடீஸ்க்காக, காலேஜ்க்காக, அவங்களுக்கு இன்னுமே பயமா இருக்குங்க. லைக் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு கிராமத்தில் மதுரை சைட்லேருந்து ஒரு விருதுநகர் அந்த மாதிரி அந்த ஏரியாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு பயம் இருக்குன்னா, அதுவே ஒரு ஃபாரினில் போயிட்டு, அதாவது சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான ஒரு நாடுகளுக்கு போய் படிக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். பட் அந்த காலேஜுக்கு போனதுக்கப்புறமா, அதாவது அந்த அட்மிஷன் போடுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு ஹாஸ்டலில் படிக்க போகிறாங்கன்னா அந்த ஹாஸ்டலில் அவங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகும். அதில் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அதுவும் நம்ம லாங்குவேஜ்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு 6 பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னா போதுங்க, நம்ம தான் அங்கே ராஜாங்கிற மாதிரி வாழ்வோம் இல்லையா. இதே மாதிரி தாங்க நமக்கு இன்னைக்கு ஸ்டோரி அனுப்பின சுபிக்ஷாங்கிற பொண்ணும் மலேசியாவில் ஒரு காலேஜில் தங்கி படிக்க போகிறாங்க, அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாங்க. அந்த டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். அங்கே படிக்க போகும்போது இந்தியன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஓகேடா, ஜாலியாக இந்த செமஸ்டரை முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு செமஸ்டருக்கு தான் உள்ளங்கிறனால 2வது செமஸ்டர் வெளியே வீடு எடுத்துக்கலாம், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்துடும் சொல்லி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்கள சேர்ந்தவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க எப்படி வந்தாங்கங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் சுபிக்ஷாங்கிற பொண்ணு தாங்க அனுப்பியிருந்தாங்க. சுபிக்ஷா மலேசியாவில் செட்டில் ஆன ஒரு இந்தியன் பொண்ணுங்க. அவங்க ஃபேமிலியே அங்கே தான் இருக்கிறாங்க. சுபிக்ஷா இப்போ 2025 அவங்க ஒரு ஹெச்ஆராக இருக்கிறாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால 2016 அவங்க காலேஜ் சேரும்போது அந்த ஒரு மெமரியை மறக்கவே முடியாதாங்க. வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குது அவங்களோட காலேஜோட ஃபஸ்ட் இயர். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சுபிக்ஷா மலேசியாவில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்க போகிறாங்க. அதாவது அங்கே அட்மிஷன் போட்டாங்க ஆல்ரெடி. இப்போது அங்கே போயிட்டு இந்த ஹாஸ்டல் தங்குறது, இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமாங்க. ஹாஸ்டல் எப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும்தான் அவங்க ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது கம்பல்சரி அங்கே இருக்கணுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும் அங்கே கம்பல்சரி அவங்க இருந்தாகணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருந்து தான். ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி அப்படின்னா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரும். இன்னொன்று அந்த காலேஜோட ரூல்ஸே அதுதானாங்க. சுபிக்ஷா அவங்க சேர்ற காலேஜோட நேமையும் அந்த ஏரியாவோட நேமையும் சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் அதை சொல்லலைங்க. சுபிக்ஷா படிக்க போகிற காலேஜிலேருந்து அவங்க தங்க போகிற ஹாஸ்டல் ஒரு 50 மினிட்ஸ் ஆகுமாங்க அங்கேருந்து போகிறதுக்கு. காலேஜ்லேயே பஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களாம். அங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப், அதாவது எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை காலேஜ் பஸ் வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்குமா, ஆக்டிவ் ஹவர்ஸில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அந்த காலேஜில் சேர்ந்துடுறாங்க, ஹாஸ்டலுக்கும் வந்துடுறாங்க. இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்குமாங்க, அதாவது ஒரு பெரிய ஹால், அங்கே ரிசப்ஷன் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் இருக்கும், அதுதான் வார்டனோட ரூம். அப்படியே மேலே வந்தோன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும், அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மொத்தம் அதில் 3 ஃப்ளோராங்க. இந்த 3 ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இவங்க இருக்கிறாங்க, சுபிக்ஷா இருக்கிறாங்க. அவங்களோட ரூம் அமைப்பு எப்படி இருக்குன்னா, டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹாலாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு 4 BHKனா எப்படிங்க இருக்கும், கிச்சன் இருக்கும், ஹால் இருக்கும், பெட்ரூம் வந்து 4 பெட்ரூம் இருக்கும் இல்லையா, சேம் இதே டைப் தான் அவங்க தங்கின அந்த ஹாஸ்டலோட அமைப்பு. ஃபர்ஸ்ட் ரூமில் 2 பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க, 2வது ரூமில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்கிறாங்க, 3வது ரூம் தான் சுபிக்ஷா தங்க போகிற ரூம். அங்கே 3 பொண்ணுங்க, சுபிக்ஷாவை சேர்த்து 3 பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்த ரூமில் 2 பொண்ணுங்க. ஸோ மொத்தம் 8 பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க இவங்களோட ஃப்ளோரில். பொதுவாகவே இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வேறு நாட்டிலேருந்து வருவாங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வருவாங்க, வேறு ஊர்லேருந்து வருவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் மலேசியாவில் சுபிக்ஷா படிக்கிற இந்த காலேஜ் ஹாஸ்டலில் வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, பொண்ணுங்களாம் வந்திருக்கிறாங்க. இவங்களோட லக்கு
இவங்க ரூம்லேயே இவங்க 4 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இவங்களோட ஃப்ளோரில், அதில் மொத்தம் 6 பொண்ணுங்க இந்தியன்ஸாங்க. அதுலேயும் தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணுங்க 6 பேர். 2 பொண்ணுங்க மட்டும்தான் வேற கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ சுபிக்ஷாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னோட நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, தன்னோட லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்னுமே ஒரு பயம்லாம் போயிருதுங்க. அவங்களுக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப பயம் இருந்திருக்குது. தனியாக தங்க போகிறோம், செட் ஆகுமா, கேர்ள்ஸ்குள்ளே வந்து அவ்வளோவா செட் ஆகாதாங்க, அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாதான், அந்த மாதிரி செட் ஆகுமா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற விதமாக அவங்க ரூமில் வந்து மொத்தம் 3 பேருங்க. இவங்களை சேர்த்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க, தமிழ் பொண்ணு ஒருத்தவங்க. ஃபஸ்ட்டு ரூம் சொன்னேன் இல்லையா, அங்கே 2 பொண்ணுங்களுமே தமிழ் பொண்ணுங்க தான், தமிழ்நாட்டிலேருந்து வந்த பொண்ணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இவங்க எல்லாருமே இந்தியன்ஸுங்கிறனால, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஹிந்துங்கிறனால இவங்க ரூமில் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த சாமி பக்தியாகவே இருப்பாங்களாம். எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்குது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தனால கொஞ்சம் பாசிட்டிவாகவே போயிட்டே இருந்திருக்குதுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது இவங்க வாழ்க்கை. ஒரு நாள் நைட்டு சுபிக்ஷா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 காட் இருக்குமாங்க. சிங்கிள் காட் வந்து 3 காட் இருக்குமா. அந்த 3வது காட்டில் தான் சுபிக்ஷா படுத்திருப்பாங்களாம். அந்த காட்டோட எண்டில், அதாவது இவங்க கால் நீட்டி இருக்கிறாங்கன்னா அதோட எண்டில் ஒரு விண்டோ இருக்குமா, அந்த ரூமோட விண்டோ இருக்குமா. அதுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க டோருமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குமாங்க. இதுதான் அவங்க ரூமோட அமைப்பு. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 1 மணி இருக்குமா, 1லேருந்து 1:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் யாரோ ஒருத்தர் இவங்களோட காலில், இப்போ நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம காலில் இடிக்கிற மாதிரியே நடந்தாங்கன்னா அவங்களோட உடம்பு நம்ம மேலே டச் ஆகும்போது, இல்லை அவங்களோட துணியோ சம்திங் அவங்களோட எதனா ஒன்று நம்ம மேலே டச் ஆகும்போது, கையோ காலோ டச் ஆகும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது சுபிக்ஷாவுக்கு. சொல்லப்போனால் கூசுது, கால் கூசும் தெரியுமா. இப்போ காலில் இங்கே நம்ம பாதத்தில் வந்து யாருன்னா இப்படி இடிச்சுட்டு போனாங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி கூசும். அந்த மாதிரி இவங்களுக்கு கூசி இருக்குதுங்க. யார் அது இந்நேரத்தில் எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அரை தூக்கத்தில், செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அந்த அரை தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க செம்ம தூக்கத்தில் இருக்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சிட்டு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தர் நின்றுட்டு, அந்த நடந்த உருவம் நிற்கிதான் அப்படியே. இவங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னே தெரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே லெஃப்டில் பார்த்துருக்குறாங்க. அந்த வெளியே இருக்கிற லைட்டு வெளிச்சம் தான் உள்ளே வந்து ஏதோ ஷேடோ மாதிரி இருக்குது போலன்னு சொல்லிட்டு, அன்டைமில் ஏண்டே எழுந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தலையில் இவங்களே அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அவ்வளோ டயர்டில் இருந்துருக்குறாங்க, அதனால் தூங்கிட்டாங்க. ஆனால் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி சேவ் ஆகிருக்குதுங்க. எப்படின்னா, கனவில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்க கால்கிட்ட வந்து நின்ன மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்குது. அந்த மாதிரி தோணி இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே பதறி இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இங்கே நின்ன மாதிரி இருந்துச்சு, என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்கும்போது, இல்லை கனவு வந்துச்சு, ஒரு பேட் ட்ரீம். சுபிக்ஷாவுக்கு அது உண்மையாகவே நடந்துச்சுங்கிற ஒரு மைண்டே இல்லைங்க. அதை அப்படியே விட்டுடுறாங்க, யாருக்கிட்டே எதுவுமே ஷேர் பண்ணல. வழக்கம் போல் காலேஜுக்கு போகிறாங்க, ரிட்டன் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி அவங்களோட ஹாஸ்டல் வந்து நான்வெஜ் தான் போட்டிருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிருக்கிறாங்க. படுத்து தூங்கலை. அவங்க படுத்துட்டு கண்ணை மூடாமையே ஒருத்தவங்க வர வேண்டியது இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க ரூமில் இருக்கிற இன்னொருத்தர், ஒரு பொண்ணு வந்து அவங்க லவ்வர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அன்டைம் கூட பார்க்காம பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காதான், ஏன்னா அவங்க பேசுகிறது அவங்களுக்கே கேட்காதான், அந்த அளவுக்கு மெதுவாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கவங்க வெளியே போயிட்டு எப்போ வராங்களோ அப்போ தான் ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் டம்னு ஒரு சவுண்டுங்க. அதாவது அந்த மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க வேகமாக மூடி இருக்கிறாங்க. இந்த சத்தத்தில் பதறி போய் எந்திரிச்சிருக்கிறாங்க சுபிக்ஷா. தூங்கலான்னு போகிறவங்க அரை தூக்கத்தில் அப்படியே மெதுவாக கண்ணை மூடும் போது டம்முன்னு சவுண்டு கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? திரும்பி மெதுவாக வர மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை, டோரு ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கேட்ட சத்தம் உண்மை, ஏன்னா பதறி இருக்கிறாங்க. அந்த சத்தத்தில் பதறி போய் தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, டோரு ஓப்பனில் தான் இருக்குது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, ஓகே, நம்ம இன்னுமே அந்த கனவுக்குள்ளே தான் இருக்கோமோ, ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம், அதுதான் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஹாலுசினேஷனாக வந்துக்கிட்டு இருக்குதா, நமக்கு இந்த மாதிரிலாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரிகிறது. ஓகே, கேட்குறது எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். நேற்று பேயை பார்த்தேன், நாயை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவள் உயிரை வாங்குறாடி,
யாருடின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவங்க கிளாஸில், அதாவது அவங்க ஹாஸ்டலில் தங்காமல் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அங்கேயே செட்டில் ஆனவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு நான் வந்து என் கனவுல பேயை பார்த்தேன் அது இதுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து. இப்படிலாம் இந்த காலத்தில் வந்து நம்ப முடியுமா? 2016 வந்துக்கிட்டு பேய் இருக்குது நாய் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க நம்மளையும் அப்படி தானே நினப்பாங்க. இதை போய் இவளுகிட்ட சொன்னால் நம்ம எப்படினாலும் இன்னொரு அடுத்த 2 வருஷத்துக்கு இவங்க கூட தான் குப்பை கொட்டணும், நம்மளை ஓட்டியே தீர்த்துருவாளுங்க, நமக்கு ஒரு பட்ட பெயரும் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லைங்க. அப்படியே விட்டுறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, அவங்களோட ரொட்டீன் அப்படியே போகுது. மறுபடியும் ஈவினிங்காக காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹாஸ்டல் வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது இன்றைக்குமே அவங்க காலில் யாரோ ஒருத்தர் உரசிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகி அதே 1-1:30 மணிக்குள்ளே சுபிக்ஷா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அதே கருப்பு உருவம், அதாவது இவங்க கனவுல பார்த்தா அதே உருவம் இவங்களுக்கு முன்னாடி லிட்டரலி நின்றுக்கிட்டு இருக்கு, ஜன்னலை பார்த்த மாதிரி. அதுக்கு உருவமே இல்லை, ஒரு மாதிரி கருப்பு புகையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு வெளியே ஜன்னலை பார்த்து யாரையோ ஒருத்தரை முறைச்சிக்கிட்டு இருக்குதாங்க வெளியே. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை இதுவும் கனவாக இருக்குமா? கிள்ளி பார்க்குறாங்க, கனவு இல்லை, நிஜம்தான். இதுக்கு மேலே வந்து நம்ம முழிச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதாவது படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்கலாம் எழுப்பலாமா வேணாமா, ஒருவேளை எழுப்பி இது பாட்டுக்கு மறைஞ்சிருச்சுன்னா இவளுக்கு என்னையை தான் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருப்பாளுங்க. ஏய் காலையில் தான் சொன்னோம் அவள் பேயை பார்த்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ வந்து கருப்பு உருவோன்னு சொல்லிட்டு எங்களை பயமுடுத்த பார்க்குறியா, எதுக்கடி இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் பயத்தோட அவங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து 3 நாள் இந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, இதுக்கு அடுத்து தொடர்ந்து 3 நாள் டெய்லியுமே வேறு வேறு விதத்தில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தொடர்ந்து ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, முழிச்சு பார்த்தா ஃபேன் நல்லா தான் ஓடிட்டு இருக்குமா, நார்மலாக தான் ஓடிட்டு இருக்குமா. அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுமா, இவங்களை சுற்றி ஓடுற மாதிரி இருக்குமா. டக்குன்னு முழிச்சு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த ஃப்ளோரில் ஓடுற சத்தம் இருக்கு இல்லையா, அது கேட்கும் இவங்களுக்கு. காலில் உரசுற அந்த இப்போ காலில் உரசுது இல்லையா, அதே மாதிரியான விஷயங்கள். இப்படி ஏகப்பட்ட அமானுஷங்களுக்கு நடுவில் யாருக்கிட்டையுமே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே வாழ்க்கை நடத்தியிருக்கிறாங்க சுபிக்ஷா. கொஞ்ச நாள் இப்படியே மூவ் ஆகிருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நமக்கு தான் இப்படி தோணுதா? ஏன்னா இந்த ஹாஸ்டலில் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபீல் ஆகணும், எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கணும்ல, ஏன் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க? அப்போ யாருக்குமே நடக்கலை, நம்ம மட்டும் ஏன் சொல்லணும்? நம்மளுமே வந்து ஏதோ ஒரு ஆலோசனேஷனில் தான் இருக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்க மைண்டை அவங்க பக்குவப்படுத்துகிறாங்க. இது வந்து ஆலோசனேஷன் தான், நமக்கு நாமளே வந்து உருவாக்கிக்கிற ஒரு பிரம்மை அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியலையாங்க. லைக் தூங்கிடுவாங்களாம். நல்லா ஹெட்செட்டை போட்டு சாமி பாட்டை போட்டு இல்லை எதனா ஒரு சாங் அவங்களுக்கு பிடிச்ச சாங்கை போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவாங்களாம். ஸோ கொஞ்ச நாளாகவே அவங்க நிம்மதியாக போயிட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு நாள் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அண்ட் பொண்ணுங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. காலேஜ் ஹாஸ்டலுக்கு கீழே ஒரு கேண்டீன் இருக்குமா, அந்த கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்திருக்கிறாங்க, இவங்க ரூமுக்கு வந்திருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே வெளியே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குமா, அங்கே கை கால்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்களாம். அதாவது அதை தாண்டி அப்போ தான் வருவாங்களாம். ஏன்னா உள்ள பூஜை எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஹாலில். இது நாள் வரைக்குமே எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கை கால்லாம் கழுவிட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சாமியை நல்லா கும்பிட்றவங்க, சாமி ஒரு பூஜை ரூமாக வச்சுருக்கிறாங்க அவங்க வீட்டையே, அவங்க தங்கியிருக்க இடத்தையே. அப்படி இருக்கவங்க எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க. இன்றைக்கின்னு பார்த்து தண்ணி வரலை, ஹாஸ்டலில் தண்ணி வரலை. ஏதோ ப்ராப்ளமா, ஒரு 2 hours ஆகுமா, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, வார்டன் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்னடி சொல்கிற, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கை கால் கழுவாமல் இவங்க பாட்டுக்கு நேராக அவங்க ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு லேப்டாப்பில் அவங்களோட ஸ்டடீஸ் சம்மந்தமான விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிக்கிட்டு டைப் பண்ணி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்க பக்கத்து ரூமில். என்னடா இது ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு தான் கத்துது, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க கான்ஃபரன்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவங்க ரூம் டோரை பட்டக்குன்னு திறந்துக்கிட்டு வேமா ஒரு பொண்ணு வந்துருக்குது. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வேர்த்து போய் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே, அக்கா அந்த 1ஆம் நம்பர் ரூமில் இருக்க பொண்ணு, அக்கா தண்ணி இருக்காக்கா அப்படிங்கிறாங்க. தண்ணியா? இல்லையம்மா, அதான் 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்களே வார்டன், குடிக்கிற தண்ணி இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுலாம் கலங்கி அழுகுறாங்க அந்த பொண்ணு. என்னடி என்னாச்சு அக்கா, தண்ணி கொடுங்கக்கா, ஒரு நிமிஷம் கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க.
இவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இவங்க ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ரூம்குள்ளே அந்த டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த பொண்ணு ஆல்ரெடி ரூம்குள்ளே ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குது. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட மூஞ்சில் இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை எடுத்து அடிக்குது. அடித்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு பயந்து எந்திரிக்குது, ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்குது. இப்போது சுபிக்ஷாவும் அந்த இன்னொரு பொண்ணும் அவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணுமே கை கால்லாம் உதறுது, கை கால்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்னடியாச்சு, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, இவன் ஏன் மயக்கம் போட்டா, நீ ஏன் ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அதாவது மயக்கம் போட்ட பொண்ணு சொல்கிறாங்க, அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சிங்கிள் காட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூமில் 2 சிங்கிள் காட்டு தான், அந்த 2 பொண்ணுங்க தான் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கால் மாட்டில், அதாவது தலையில் தலை எங்கிட்ட வச்சுருக்கேன்னா கால் அந்த பக்கம் இருக்குது, யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. இவங்க தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. தூக்கத்தில் இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. லைட்டாக அரை தூக்கத்தில் சுபிக்ஷா மாதிரியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க அழுகாதடி, அவங்க ஃப்ரெண்டு தான் அழுகிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு, ஏண்டி அழுகிற, வீட்டில் எதனா ப்ராப்ளமா, தூங்குடி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா இந்த சத்தம் அதிகமாகுது, ரைஸ் ஆகுது. இந்த சத்தம் ரைஸ் ஆக இந்த தூங்கிட்டு இருந்த பொண்ணோட ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆகுது. ஃப்ரெண்டோட குரல் இது கிடையாது. அவ எதுக்காக இவ்வளவு நேரம் அழுக போறா, எதுனாலும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போ எதனால அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கணும், இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு அவங்க வேமா எந்திரிக்காம மெதுவா ஒரு சைடா உருக்கலைச்சு இப்படி பார்த்துருக்குங்க. அந்த பொண்ணு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் உட்காந்து, முடி செம நீளமா இருக்குதான், உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டு இருக்குது. இந்த பொண்ணு பார்த்தது தெரிஞ்ச ஒன்று, எனக்கு இப்போ கூட சீரியஸாக ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே முடியெல்லாம் அதுவாக விலகுதான், அதாவது அந்த முடி வந்து அதுவாக விலகி இப்படி பார்த்துருக்குதுங்க. கண்ணு இல்லையாங்க, இந்த உருவத்துக்கு கண்ணு இல்லை. நோண்டி எடுத்தா இப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சி போய் இங்கனுக்குள்ள அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிதான். கோரமாக இருந்துருக்குதுங்க பார்க்குறதுக்கே. இந்த உருவத்தை பார்த்து அந்த பொண்ணால் கத்தவும் முடியலை, அவன் ஃப்ரெண்டை கூப்பிடவும் முடியலை, எதுவுமே பேச முடியலை, அழுகவும் முடியலை. ஸ்ட்ரக் ஆகி அப்படி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிதாங்க அந்த பொண்ணு. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் அந்த பொண்ணு மேலே வேமா படப்படப்படன்னு ஏறி கழுத்து மேலே, அதாவது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி உட்காந்துருக்குதுங்க. நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை போட்டு அமுக்கிருக்குதுங்க. அந்த பொண்ணு இப்பயும் கத்தலை, இப்போ அழுக ஆரம்பிக்குது, கண்ணீர் மட்டும் வருது. அந்த பொண்ணோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படியாச்சும் நீ காப்பாத்திரு சாமிங்கிறது மட்டும்தான் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த தண்ணி கேன் வாங்கின பொண்ணு இருக்காங்க இல்லையா, வாட்டர் கேன் வாங்கிட்டு போச்சு இல்லையா, அந்த பொண்ணு எதர்ச்சியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா ஒரு உருவம் உட்காந்து அமுக்கிட்டு இருக்குதாங்க. அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, இப்போ இந்த பொண்ணு கண்டினியூ பண்ணுது. நான் உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு உருவம் உட்காந்து இருந்துச்சுக்கா மேல. இந்த பொண்ணு வந்து நாகாத்தம்மனோட தீவிரமான பக்தையாங்க. அதாவது இந்த கதவு திறந்தாங்க இல்லையா, அதான் இந்த வாட்டர் கேன் வந்து வாங்கிட்டு போனாங்க இல்லையா இவங்க கிட்ட, சுபிக்ஷா கிட்ட, அந்த பொண்ணு நாகாத்தம்மனோட ஒரு மிகப்பெரிய பக்தையாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் பின்ன அந்த பொண்ணு பேயை பார்த்தது கிடையாதாங்க. 10/11 நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த பொண்ணு தானா. இப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம நாகாத்தம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு மனசுல நாகாத்தம்மன் நினைச்சுக்கிட்டு கண்ணு மூடிட்டு ஒரு செகண்ட் திறந்து பார்த்துருக்குதுங்க. அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் சுபிக்ஷாவோட ரூமில் நடந்த விஷயங்கள்லாம். போய் கதவை வேமா ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி கேன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அடித்து எழுப்பினதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா சுபிக்ஷாவுக்கு தூக்கி போடுதுங்க. அப்போது சுபிக்ஷாவோட கனவுலையோ இல்லை ஹாலுசினேஷன்லையோ எந்த விதமான பேயோ எந்த ஒரு கருப்பு உருவமும் வரல. அவங்க பார்த்தது எல்லாமே நிஜம், உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு அவங்களே கற்பனை நினச்சி காம் டவுன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தான் சுபிக்ஷா சொல்கிறாங்க, இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மற்ற இன்னொரு ரூம்லேருந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்துடுறாங்க. இப்போ மொத்தம் 5 பொண்ணுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுபிக்ஷா அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் நல்லா இருந்தேன் இந்த ஹாஸ்டலுக்கு வந்து, அதுக்கப்புறமா எனக்கு என்னாச்சுன்னு தெரில, டெய்லி நைட்டு இவங்களுக்கு நடந்த ஒவ்வொன்றையாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது தான் இன்னொரு 2 பொண்ணுங்களும் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட கனவுலையுமே கெட்ட கனவாக வருமாங்க. அதாவது இவங்களுக்கு லைவாக நடந்திருக்குது, அந்த பொண்ணுங்களுக்கு கனவுல காட்டுமா. அவங்க வந்து இந்த ரூமில் படுத்திருக்கும் போது திடீர்னு தண்ணி சத்தம் கேட்குமாங்க, யாரோ தண்ணியில் நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்குமா. டக்குன்னு கனவு, அதாவது எந்திரிச்சு என்னடா சத்தம்னு சொல்லி முழிச்சு பார்த்தா கீழே ஃபுல்லாக அவங்க ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குமாங்க. இந்த பிளட்டில் யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி இருக்குமா.
அந்த நடந்து போன சத்தத்தில் தான் இவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் கனவுலேருந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. அவங்க கண்டதெல்லாம் கனவுல தான் இந்த மாதிரி கொடூரமான கனவுலாம் வருது. அவங்க இருக்கிற இடம் இந்த ரூம் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அந்த 2 பொண்ணுங்க தங்கியிருக்காங்க இல்லையா, ஒரு உருவம் ஏறி உட்காந்துச்சு இல்லையா, அந்த ரூம்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் கனவுல காட்டிக்கிட்டே இருந்திருக்குது. இதை எப்படா ஷேர் பண்ணன்னு தெரியாமல் எல்லா பொண்ணுங்களும் மறைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. சுபிக்ஷா என்ன நினச்சாங்களோ அதையே தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. எங்கே நம்ம சொன்னால் நம்மளை வருஷம் முழுக்க ஓட்டிக்கிட்டே இருப்பாங்களோ, நம்ம மனசில் இருக்கிறத கூட சொல்ல முடியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருந்ததை இப்போ ஓப்பன் அப் பண்ணதுக்கப்புறமா எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் நம்ம ரூமில் படுத்து தூங்க வேணாம், எல்லா பெட்டையும் சிங்கிள் காட்டு தான் இல்லையா, அந்த பெட்டை மட்டும் தூக்கிட்டு வந்து ஹாலில் போட்டலாம். பெரிய ஹாலாங்க, இந்த ஹாலில் போட்டு சாமி ரூமும் பக்கத்துலேயே இருக்குது, இங்கேனே படுத்து தூங்குவோம். காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு மட்டும் அங்கே போய்க்கலாம், அவங்கவுங்க ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லோருமே இந்த 6 பொண்ணுங்க ஹாலில் படுத்து தூங்குறாங்க. பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு ஹாலில் வந்து செட் பண்ணிடுறாங்க. 2 பொண்ணுங்க மட்டும் அந்த லவ்வர் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தனியாக நான் ரூம்லேயே இருந்துக்கிறேன்ட்டாங்க. இன்னொருத்தவங்க ஓசிடி பேஷண்ட்டாங்க, இவங்க சுபிக்ஷாவோட ரூமில் இருக்கிற பொண்ணு தனியாக படுத்து தூங்கணுமா. அதாவது கசகசன்னு இருக்கக்கூடாது, இருந்தால் ஒரு 2 பேர் மேக்ஸிமம், ஒருத்தரில் 2 பேர் தான். ஏன்னா அவங்க ரூம்லேயே 3 பேர் தான். அவங்களுமே தனியாக சிங்கிள் காட்டாக இருக்கனால தனியாக போட்டு ஓரமாக தான் இருப்பாங்களாம், படுத்திருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வெளியே வர முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால 6 பொண்ணுங்க. சுபிக்ஷா அந்த 1ஆம் நம்பர் ரூமில் இருந்த 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணுக்கு மேலே கருப்பு உருவம் உட்காந்து அமுக்கின பொண்ணு, இன்னொரு பொண்ணு அந்த நாகாத்தம்மனை கும்பிட்ட பொண்ணு. ஸோ இவங்க எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது சுபிக்ஷாக்கு, அதாவது தூங்க போகும்போது சுபிக்ஷாக்கு ஒரு பயம். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு கொடுத்துட்டாங்க, எப்படி சொல்கிறது, இது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும். பயம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா 4 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா யார் நடுவில் படுத்துக்கிறாங்கிறதுல ஒரு சண்டை நடக்குங்க. இந்த மாதிரி பயந்தவங்க எனக்குமே நடந்திருக்கு. நானுமே சின்ன வயசில் அப்படி தான். எங்கள் அண்ணன் எங்கிட்ட, எங்கள் அக்கா இந்த பக்கம்னா நான் நடுவில் தான் படுத்துப்பேன், எங்கள் அப்பா அந்த பக்கம், எங்கள் அம்மா இந்த பக்கம்னா நான் நடுவில் தான் படுத்துப்பேன். ஏன்னா அவங்கள தாண்டி தான் பேய் நம்மக்கிட்ட வரும், அவங்கள தாண்டி தான் எந்த துஷ்ட சக்தினாலும் நம்மளை தொடும், நம்ம சேஃபாக இருந்துப்போம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையாக தப்பாசையாக ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தான் இவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குதுங்க. ஏன்னா இவங்கள கடைசியாக தள்ளிட்டாங்க. அதுக்கு இவங்க தான் 6வது பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு பொண்ணுனா இவங்களுக்கு அடுத்து 2, 3, 4, 5, 6 படுத்துருக்காங்க. 10ஆவது குறைக்கு சுபிக்ஷா கால் நீட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நேராக அந்த 1ஆம் நம்பர் ரூமும் 2ஆம் நம்பர் ரூமும். 1ஆம் நம்பர் ரூமில் தான் அந்த பொண்ணோட உடம்பு மேலே உட்காந்து கழுத்து நெரிச்சிருக்குது ஒரு கருப்பு உருவம். அதையே நினச்சிக்கிட்டு அந்த டோரையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டோருமே அறகுறையாக மூடி இருக்குது, ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதாவது மூடாமல் அறகுறையமாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இதுங்களை எழுப்பலாமா வேணாமா, ஏன்னா எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுனா சொல்லுங்களோன்னு சொல்லிட்டு படுத்துருக்கும்போது வாண்டடாக அந்த கழுத்து மேலே உட்காந்து ஒரு கருப்பு உருவம் அமுக்குச்சு இல்லையா அவங்க கழுத்தை, அந்த பொண்ணு, அக்கா நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்கக்கா, நான் அந்த பக்கம் செவர் ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஓகேம்மான்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சுன்னு இவங்களும் இந்த பக்கமாக வந்து படுத்துடுறாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா. அது இந்த பொண்ணுங்கிட்ட வந்து படுத்து கரெக்டாக ஒரு 1:30 மணி நேரம் தான் ஆகுது. 12 மணிக்கு அந்த பொண்ணாவே வாண்டடாக இங்கே வந்து படுத்துருக்குது. சுபிக்ஷா கிட்ட அந்த பொண்ணு கேட்டு வந்து படுத்து ஒரு 1 மணி நேரம் இருக்குமாங்க. சுபிக்ஷாவுக்கு தூக்கம் இல்லை, அறத்தூக்கத்திலே தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஹாலில் படுக்கிறாங்க எல்லாருமே, மற்றவங்களாம் தூங்குறாங்க. எப்படி தூங்குறாங்கன்னு தெரில, இந்த பொண்ணும் தூங்குறாங்களா இல்லையான்னு தெரில, இவங்க அறத்தூக்கத்திலே இருக்கிறாங்க. கரெக்டாக இவங்களுக்கு ஒரு தாட்டு வருதுங்க, யாரோ பெருமூச்சு விடுற சத்தம் கேட்குது சுபிக்ஷாக்கு. பின்னாடி இவங்களை பின்னாடி அந்த பொண்ணு தான் இருக்குது, கருப்பு உருவம் மேலே ஏறி அவங்க கழுத்து அமுக்குச்சு இல்லையா, அந்த பொண்ணு சைட்லேருந்து பெருமூச்சு விடுற சத்தம் பயங்கரமாக வருது. இந்த மாதிரி இவங்க கேட்டதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டதே கிடையாது. அவங்க அந்த கருப்பு உருவத்தை பார்க்கும்போது ஒரு மூச்சு சத்தம் வந்துச்சு இல்லையா, அதே சத்தம் இப்போ வருது. எங்கே உங்கள் முதுகு பின்னாடி இருந்து என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பி படுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணு படுத்துருக்காங்க சோரோரமாக. இன்னமும் ஏதோ பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி பார்க்கலாம், என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கையை எங்கிட்ட வச்சுக்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மேலே கையை வச்சுக்கிறாங்க, அந்த பொண்ணோட கை மேலே கை வச்சுக்கிறாங்க. எதனா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு இழுத்தோன்னா எந்திரிச்சிருவாங்க வரிசையான்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ரிகாஷனாக அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இந்த பக்கம் திரும்ப போகிறாங்க. திரும்ப போகும்போது அவங்க ரூமில் ஒரு ஆன்டிக் பீஸ், இந்த மாதிரி ஒரு வால் கிளாக் இருக்குமாங்க. அதில் 12 மணி 12 அலாரம் அடிக்கும். அதில் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு பதறி அடிச்சுட்டு கையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க பக்கத்தில் இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்குது. அந்த இவங்க இழுக்கும் அங்கே அடிக்கிற சவுண்டுக்கும் அந்த அலாரத்தோட சவுண்டுக்கும் மணியோட சவுண்டுக்கும் அந்த பொண்ணு பதறி அடிச்சு எந்திரிக்க வரிசையாக எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா என்னாச்சுக்கான்னு சொன்னால், இல்லடி ஒன்றும் இல்லை, கனவு யாரோ பெருமூச்சு விட்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏன்க்கா நீ வேற
காலையில் கிளாஸ் இருக்குக்கா, பேசாமல் இருக்கா, பயமுறுத்தாதக்கா, படுத்து தூங்கணுங்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்து தூங்க இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கியிருக்கிறாங்க. சரி, நம்ம தான் ஏதோ மனப்பிராந்தியில் இருக்கோம் போல், இந்த ஆலோசினேஷன்லேருந்து கொஞ்சமாச்சும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு படுத்துடுறாங்க. படுத்து ஒரு 3 நிமிஷம் கூட இருக்காதாங்க, ஒரு 3 நிமிஷத்தில் மறுபடியும் பெருமூச்சு விடுற சத்தம். அகைன் அதே மாதிரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்துருக்குது. இப்படி ஒரு மாதிரி குதிங்கால் போட்டு இப்படி ஐயப்பன் உட்காந்துருப்பார் இல்லையா, காட் ஐயப்பன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்படி உட்காந்துருக்குதுங்க. ஒரு மாதிரி கோரமாக உட்காந்துருக்குது. இவங்க பார்த்தோன்னே ஐயோ அம்மம்மா நான் பார்த்துட்டேங்க அது அங்கே இருக்குதுக்கான்னு சொல்லிட்டு இவங்க மேலே உருள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரிசையாக 5 பேர் படுத்துருக்குறாங்கன்னா அந்த 6வது பொண்ணு இவங்க மேலெலாம் உருண்டு ஓடுதான், அப்படியே உருண்டு ஓடுதான் கத்திக்கிட்டே. ஐயோ நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற சுவர் மேலே போய் சாஞ்சிக்கிட்டு கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குதான். அக்கா நான் பார்த்துட்டேங்க எனக்கு பயமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கு அந்த பொண்ணு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எல்லாருமே உருண்டு போன காரணத்தினால எல்லாருமே பதறிடிச்சு எந்திரிக்கிறாங்க. இந்த பொண்ணு கத்திக்கிட்டே போனனால இன்னமும் எதுன்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா என்னடி பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா எதுக்கிட்டே அழுகுறன்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணு அங்கே நான் பார்த்துட்டேங்கிறாங்க. சுபிக்ஷா தான் போய் கேட்குறாங்க, என்ன பார்த்த, பொறுமையாரு, முதல்ல காம் டவுனாரு, நாங்கள் இருக்கிறோம் சரியா, நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டோம், சாமி இருக்கிறாங்க, ஒன்றும் ஆகாது, நீ சொல்லு என்ன நடந்துச்சு, என்ன பார்த்த. அவங்களோட ரூமை பார்த்து கையை காட்டி நான் பார்த்துட்டேங்க்கா, அந்த உருவம் அங்கே தாங்க நிற்கிது, அது ஒரு மாதிரி கருப்பாக எரிஞ்சு போய் கண்ணுலாம் இல்லைக்கா அதுக்கு. இவங்க பார்த்தா அதே உருவம், அதாவது சுபிக்ஷா நேரில் பார்த்த கனவுலன்னு சொல்லி அவங்க கற்பனை பண்ணி வச்சுருந்தா அதே உருவம் இப்போது இந்த பொண்ணு சொல்லுது. அவங்களால நம்பாமல் இருக்க முடியல, மற்ற பொண்ணுங்களாலையும் நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா எல்லாரோட கனவுலையுமே இந்த உருவம் வந்திருக்குது. அதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது சரி ஒன்றும் இல்லை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ அந்த ரூம்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த ரூமை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, யாருன்னா அந்த நாகாத்தம்மனை கும்பிட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த பொண்ணு மெதுவாக போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்டக்க போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணை பிடிச்சிக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்நார்மலாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா கை கால்லாம் தள்ளி விட்டுட்டு விடுங்க எனக்கு எரியுது, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குரல் இல்லாமல் வேற ஒரு குரலில் கெஞ்சிதான், என்னை காப்பாற்றுங்க, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஏதோ ஆகுது, எனக்கு சொல்ல தெரில, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, அது இருக்குது என் பக்கத்தில் தான் நிற்குது, இங்கே பாருங்கள் என்னை தொடுது, பாருங்க என்னை அமுக்குது, என்னோட உடம்பையே அமுக்குது, எனக்கு ஏதோ பண்ணுதுங்க, என் கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி நெரிக்கிற மாதிரி இருக்குங்க, என்னை கொன்றும், நான் செத்துருவேன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிறது லிட்டரலி தெரியுதுங்க பார்த்தாலே. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்குறாங்க. அவங்க பாட்டு கத்துறாங்களாங்க. இவங்க கத்துக்கு வார்டனே வந்திருக்கணும். அட்லீஸ்ட் பக்கத்து ஃப்ளோரில், அதாவது மேல் ஃப்ளோர்லையோ கீழ் ஃப்ளோர்லையோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்திருக்கணும். யாருமே வரலையாம். இவங்களுக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு லாஸ்ட்டாக அவங்க வெளியே போகும்போது தான் தெரிஞ்சிருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ரூம்குள்ள நடக்கிற சத்தம் கேட்டிருக்குது. இவங்க கத்துனது எதுவுமே வெளியவே கேட்கல. அப்போ அதுவே இவங்களுக்கு ஒரு மாதிரி மர்மமாக இருந்திருக்குதுங்க, அமானுஷ்யமாக இருந்திருக்குது. என்னன்னா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு கத்துறாங்க. அவங்க கத்துல அந்த ஹாலில் இருந்த ஒரு கண்ணாடியை உடஞ்சி விழுந்துருக்குதாங்க. அந்த பொண்ணே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் படங்களில் தான் பார்த்துருக்கேன் ப்ரோ, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீன்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேனே, லைவாக ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன், என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ உங்ககிட்ட சொல்லும்போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கண்ணாடிலாம் உடஞ்சி விழுகுதாங்க வீட்டுக்குள்ளே ஹாலில். அந்த ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூடி இருக்குது. டொம்முன்னு அந்த அதே சத்தம் இவங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா. சுபிக்ஷாவுக்கு நடந்தது எல்லாமே இப்போ நடக்குதுங்க. அந்த டோர் லாக் பண்ண சத்தம் கேட்கும், திரும்பி பார்த்தா டோர் ஓப்பனாக தான் இருக்குன்னாங்க இல்லையா, அதே சத்தம் இப்போ கேட்குது. இந்த டோர் லாக் ஆனது என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருந்த தருணத்தில் இவங்க ஒரு மாதிரி எல்லாரையும் கத்துறாங்களாம். நீ போயிரு, உன்னைய விட மாட்டேன், உன்னைய கொன்றுவேன், இந்த ரூமில் இருக்க எல்லாருமே நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த நாகாத்தம்மனை கும்பிட்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு அருள் வந்து சாமி வந்து நாகாத்தம்மன் அவங்க உடம்புக்குள்ளே வந்து அந்த பொண்ணு ஒரு பக்கம் சாமி ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. ஒரு மாதிரி அந்த பூஜை ரூம் இருக்கு இல்லையா, அங்கே நாகாத்தம்மனோட திருநீர், நாகாத்தம்மன் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்களாம். எல்லாரோட வீட்டிலேருந்துமே அவங்கவுங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்குமா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அங்கே போய் சாமி ஃபோட்டோவெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்களாம். அவங்க இந்த பேயோட சத்தத்தை விட அவங்க சத்தம் பயங்கரமாக இருந்திருக்குது. இப்போ மீதி பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும் அந்த ரூமில், இவங்க ஆளாளுக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இவங்களுக்கு சுபிக்ஷாவுக்கு என்ன தோணிருக்குன்னா மற்ற பொண்ணுங்களுக்கும் அதான் தோணிருக்குது, 2 பேர் சேர்ந்து எதனா ப்ராங்க் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒரே டைமில் எப்படி இவளுக்கு பேய் பிடிக்கும், இவளுக்கு சாமி வரும், என்ன கதை விட்றியா, இதை நம்ப சொல்கிறியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே போய் ஏ சரி சரி விடுங்க விடுங்க, நாங்கள்லாம் பயந்துட்டோம், விடுங்கடி, ஒன்றும் இல்லடின்னு சொன்னால் அந்த பேய் பிடிச்சிருக்கிற பொண்ணு தூக்கி எரியுதாங்க. ஒரு பொண்ணை பக்கத்தில் வந்து அந்த மாதிரி சொன்ன பொண்ணை தூக்கி எரிஞ்சிருக்குதுங்க. ஏய், இவன் நார்மலாக பிஹேவ் பண்ணலடி, இவன் அப்நார்மலாக தான் இருக்கிறா, சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இந்த பக்கம் சாமி ஆடிட்டு இருக்கிற பொண்ணு வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணு பிடிச்சி தூக்குறாங்களாங்க, கழுத்தை பிடிச்சி. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சாமி வந்து நாகாத்தம்மன் சாமி வந்து ஆடுற பொண்ணு லீனாக இருப்பாங்களாம், ஒல்லியாக இருப்பாங்களாம், அவங்க ஒரு 50-52 கிலோ தான் இருப்பாங்களாம். ஆனால் அந்த பேய் வந்து ஆடுற பொண்ணு ஒரு 70-75 கிலோ இருக்குமாங்க. அந்த பொண்ணை இந்த லீனான பொண்ணு ஒரு கையில் பிடிச்சி தூக்குதான். 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்களாம். அந்த பொண்ணு பேய் பிடிச்ச பொண்ணு நான் விடமாட்டேன், நான் யாரையுமே விடமாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஷவுட் பண்ணுதான். இந்த பொண்ணு ஒரு பக்கம் ஷவுட் பண்ணுதான், உன்னால் முடிஞ்சதை பண்ணு, உன்னால் யாரையுமே தொட முடியாதுடி, நீ முடிஞ்சா பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அதை பார்த்தாலே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க, என்னடா நடக்குதுங்க. ஏன்னா ஒரு மலேசியாவில் படிக்க வந்திருக்கிறோம், ஃபுல் பியூர் இங்கிலீஷில், அதாவது எப்படி சொல்கிற அந்த கல்ச்சரே வேறு. இங்கே வந்துக்கிட்டு நாகாத்தம்மன் ஒரு பக்கம், பேய் ஒரு பக்கம், என்னடா நடக்குது இந்த ரூம்லங்கிற மாதிரி தான் அந்த ரூமில் இந்த எல்லா பொண்ணுங்களுக்குமே இருந்திருக்குதுங்க. அவங்களே சொல்கிறாங்க என்கிட்ட, ப்ரோ எனக்கு இதிலலாம் நம்பிக்கையே கிடையாது, எனக்குன்னு இல்லை, அங்கே இருந்த நிறையா பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 2 பேரும் இப்படி அடிச்சுக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும், பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியும் இல்லை. பரண்டி ரத்தம்லாம் வருதான், அந்த பொண்ணு கழுத்தை பிடி தூக்குனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு இங்கனுக்குள்ளே பரண்டி, அந்த சாமி வந்து அவங்க பிடிச்சி பரண்டி, பேய்க்கு வந்து அதான் பேய் பிடிச்சவங்களுக்கு இங்கனுக்குள்ளே பிளட்டாக வருதான், அந்தளவுக்கு பிடிச்சி நடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு வந்து கதறி இருக்குது, விட்டுரு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு விட்டுருன்னு கதறினதுக்கு அப்புறம் தான் இந்த நாகாத்தம்மன் இந்த சாமி வந்த பொண்ணு அந்த பொண்ணு விட்டுருக்குதுங்க. விட்டதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இழுத்துருக்குறாங்க. இத்தனைக்கும் இந்த நாகாத்தம்மன் சாமி வந்த பொண்ணை 4 பொண்ணுங்க சேர்ந்து இழுத்துருக்குறாங்க. இவங்களால இழுக்க முடியலையாங்க. அது எப்படிங்க சாத்தியம், சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் அவங்க சொல்கிறாங்க 4 பொண்ணுங்க சேர்ந்து அந்த லீனான பொண்ணு 50-55 கிலோ இருப்பாங்களாம், அவங்கள இழுக்கிறாங்க. அவங்கள இழுக்க முடியல, அதே நேரத்தில் அவங்கள மேலே தூக்கி வச்சு பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, வெயிட்டான ஒரு பொண்ணை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட உடம்புல இருந்த ஆத்மா போய் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. இந்த பொண்ணுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சாமி வந்த பொண்ணுமே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில இந்த பொண்ணுங்களுக்கு. வார்டன் கிட்ட போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அந்த லவ்வர்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, வார்டன் கிட்ட சொன்னால் நம்மளை தாண்டி பைத்தியம் நினைப்பாங்க, இங்கே நடந்ததை நம்ம யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்மளை தான் பைத்தியம் நினைப்பாங்க, ஏன்னா சாமியும் வந்திருக்கு பேயும் வந்திருக்கு, இது எப்படி ஒரே நேரத்தில் நடக்கும், இது என்ன படமான்னு தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும், அதனால் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம வந்து இவ வீட்டுக்கு ஃபோன் போட்டுடலாம். முதல்ல இந்த பேய் பிடிச்சிச்சு இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வந்து இங்கே தான் மலேசியாவில் தான் இருக்கிறாங்களாங்க. மலேசியாவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி நம்ம பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க அண்ணன் அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க காரில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பேய் பிடிச்சி மயக்கம் போட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா அவங்க வந்தோடனே எடுத்து கொடுத்து விட்டுறணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது படுத்திருந்த பொண்ணு மெதுவாக எந்திரிச்சு உட்காருதுங்க. சாமி வந்த பொண்ணு ஆல்ரெடி முழிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நடந்தது எதுவுமே நினைவில் கிடையாது. அவங்கக்கிட்ட சிரிச்சும் கேட்டிருக்கிறாங்க, மிரட்டியும் கேட்டிருக்கிறாங்க, ஃபன்னாகவும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லையா, அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய அவங்க எதையுமே ஒத்துக்கலை, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமும் இல்லை. ஒருத்தவங்க நடிக்கிறாங்களா நடிக்கலையாங்கிறத அவங்க பேசுகிறலையே கண்டுபிடிச்சிருவாங்களாம் சுபிக்ஷா, அவங்க நடிக்கலையாம். அப்போ இங்கே என்ன நடக்குது, எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டை தாண்டணும், இன்றைக்கி நைட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த ரூம் வேணால் ஒரு மண்ணு வேணாம், நம்ம வெளியே கூட எதனா எடுத்துக்கலாம், வார்டன் கிட்ட சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடலாம், ஏதோ நடந்திருக்கு இந்த ரூமில் அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுன்ட்டு எல்லாருமே இருந்திருக்கிறாங்க சுபிக்ஷாவோட சேர்த்து. இப்போது இந்த பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேய் பிடிச்ச பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருக்குதுங்க. உட்காந்துட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்திருக்குது. இதை சுபிக்ஷா கவனிச்சிருக்கிறாங்க, அங்கே இருந்த 2 பொண்ணுங்களும் கவனிச்சிருக்கிறாங்க, அந்த சாமி வந்த பொண்ணும் கவனிக்கிறாங்க. என்னடி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்குற, இப்போ இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது, உனக்கு வந்து இந்த மாதிரி சாமி வந்துச்சு, நீ அருள் வந்து அவளை வந்து தூக்குன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட இவங்க ஷேர் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும்
நம்ம வெளியே தானே படுத்திருந்தோம் ஹாலில், இப்போது நைட்டு, அதாவது அதிகாலை 2:30 மணிலேருந்து 3 மணி ஆக போகுது. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து எல்லாருமே ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அசால்ட்டாக எந்திரிச்சு உட்காந்து இப்படி காலாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அவங்க என்ன கேட்டிருக்கணும்? நம்ம வெளியே தானே படுத்து தூங்கிட்டு இருந்தோம், எதனால் இப்போ என்னோடய பெட்டில் வந்து தூக்கிட்டு வந்து படுக்க போட்டிங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தானே கேட்கணும். அவங்க அதை பற்றி கேட்கவே இல்லை, வேறு எதை பற்றியுமே கேட்கல. காலை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டு இவங்கள பார்த்துருக்குறாங்க, சுபிக்ஷாவை பார்த்துருக்குறாங்க, சாமி வந்து ஆடினவங்களை பார்த்துருக்குறாங்க. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்துருக்குறாங்க. எதனா பேசிச்சுன்னா கூட பயம் இருக்காதுங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் இப்படி ஒருத்தர் மூஞ்சையாக பார்த்து சிரித்தா அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சாங்க. எப்படி சொல்கிறது, இன்னுமே உங்களுக்கு ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. என்னடா நடக்குது இங்கே, யாராவ ஒன்று பேய் பிடிச்ச மாதிரி கத்துனானா கூட பயம் இல்லை, அந்தளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா சாமி வந்து அண்ணவ பக்கத்துலேயே இருக்கிறா, அவள் பார்த்துப்பாங்கிற ஒரு மனதைரியம் இப்போ இருக்குது அவங்களுக்குள்ளலாம். யாராவ எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சொல்லவும் மாட்றா, மெல்லவும் மாட்றா, சிரிக்கவும் மாட்றா, ஒரு மாதிரி பார்க்குறா, இங்கிட்டு திரும்புகிறா, எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வழியாக அந்த பொண்ணு வாயை திறந்து கேட்குதுங்க. என்னக்கா இங்கே உள்ளே வந்து படுத்துருக்குறோம், வெளியே தானே படுத்துருந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் வெளியே வந்து ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு, அதான் விண்டோ ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே வந்து படுத்துடலான்னு சொல்லிட்டு படுத்தோம், நீ படுத்துங்க, நாங்களாம் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய யாருமே இன்றைக்கி நைட்டு தூங்கலை. காலையில் ஒரு 7:30 மணி இருக்குமாங்க, 7 to 7:30 அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. நான் கீழே வந்துட்டேம்மா, அவளை கூட்டு வாங்கம்மாங்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்த அந்த சூட்கேஸ் எல்லாம் வந்து வெளியே வச்சுட்டாங்க, எங்கே அந்த சாமி ரூம் பக்கத்தில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொண்ணை எழுப்புறதுக்கு கிட்டக்க போகும்போது அந்த பொண்ணே எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துட்டு என்னை அனுப்பாதீங்க, நான் போல, அவங்க அண்ணன் அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்கங்கிறத சுபிக்ஷா சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கிட்ட எழுப்பி. இந்த மாதிரி உன்னை கூட்டு போகிறதுக்கு வராங்க, ஏதோ ஒன்று சரியில்லடி, உனக்கு ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன், நீ வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது, இல்லை நான் போக மாட்டேன், என்னை விட்டுறாதீங்க, நான் இங்கேருந்து போனேன்னா என் உயிருக்கு ஆபத்து, எனக்கு உடம்புலாம் எரியுது, அது என்னை விடாது, என் கூடயே வந்துடும், அது என்னை மிரட்டுது, இங்கே தான் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கையை கட்டியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அங்கே அந்த பொண்ணுங்க எல்லாரும் ஐயோ இவள் வேற கிளம்பும் போது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாள்னு சொல்லிட்டு அவங்கள வம்படியாக கூப்பிட்டு இழுத்து பார்க்குறாங்க. அந்த ரூம்லேருந்து அந்த பொண்ணை இழுக்கவே முடியலையாங்க. அந்த பொண்ணு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, அக்கா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டி, எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடி, நான் வந்து பெட்டில் படுத்துக்கிறேன், என் மேலே வந்துட்டு எல்லோரும் ஏறி உட்காருங்க. ஏய் பைத்திய மாதிரி பேசாதடி, மேலே ஏறி உட்காந்தா என்ன பேசிகிட்டு இருக்க, வா கீழே ஆளுங்க வந்துட்டாங்க, வா போகலான்னு சொன்னால் ஒரே ஒரு தடவை ஏறி உட்காருங்க, எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது, மேலே ஏறி உட்காருங்கன்னு சொல்லி அழுது இருக்கிறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி ஏறி உட்காந்தா வருவியா, வருவேன் சரின்னு சொல்லிட்டு காலில் ஒருத்தரும் அந்த காலில் ஒருத்தரும் கையில் ஒருத்தர் அந்த கையில் ஒருத்தர் நடுவில் முதுகு மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துருக்குறாங்க. இது அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. உட்காந்து அந்த பாப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்களெல்லாம் தூக்கி போட்டுருச்சுன்னா, நாங்கள் 7 பேர் உட்காந்துருக்கோம், அது மேலே 6 பேர் உட்காந்துருக்கோம் மேலே, நாங்கள்லாம் சட்டிச்சுட்டு போய் விழுந்தோம். அந்த பிள்ளை அந்தரத்தில் அப்படியே நிற்கிது, மிதக்குது. நான் தெரிச்சடிச்சு விழுந்த இடத்துல அந்த பிள்ளை கத்துறதுல இருந்த எல்லா கண்ணாடியும் உடஞ்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுல அந்த உடஞ்ச கண்ணாடி எங்கள் மேலே இது பண்ண அந்த கேர்ளு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரூமில் போய் பூந்த வேகம் கதவை சாத்திக்கிட்டு கதவை திறக்க மாட்டேன்னு பெரிய ஆர்ப்பாட்டம், அடிச்சு பறக்க விடுறாங்களாங்க அந்த பொண்ணு. எல்லாரையுமே ஒரு மாதிரி எரியுறாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி யாராவ இன்னுமே இந்த ஆத்மா போகலையா, அப்போ நைட்டு வந்துட்டு போயிருச்சுன்னு நினச்சோம், இப்போ என்னடா இன்னுமே இருக்குது. இப்போ அவங்க அண்ணன் கீழேருந்து விறுவிறுன்னு ஏறி வந்திருக்கிறாருங்க மேலே. கீழே அவர் ஏறி வரதை பார்த்துட்டு இந்த வார்டன் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே அங்கே மெயின்டெனன்ஸுக்கு இருப்பாங்களாம், அவங்க பார்த்துட்டு ஹலோ ஹலோ யாருங்க நீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்க அவர் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டாராம். அவருக்கு மேலே இருக்கிற ரூமு தான் இங்கே தான் இருக்காங்கங்கிறது தெரியுமா முன்னாடியே, ஏன்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி விடும்போதே பேரண்ட்ஸ் எல்லாருமே வரும்போது பார்த்துருக்காங்க. இப்போது யாரா அவன் ஆம்பளை பையன் ஒருத்தன் நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறாங்க. கீழே ஃப்ளோர்லேருந்து எல்லாருமே செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அந்த வார்டனாக இருக்கட்டும் எல்லாருமே மேலே வந்தால் இப்போ தாங்க அந்த ஒரு ரூமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குது, அமானுஷத்தில் அந்த ரூமில் இருக்கவங்களாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே எல்லாருக்குமே தெரியுமா. அந்த ஹாஸ்டலில் டோரை தட்டி இருக்கிறாரு, இவங்க யாருமே நகரம் இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒருத்தரையாக இழுத்து போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக அந்த சாமி அண்ணன் பொண்ணு நாகத்தம்மன் சாமி வந்து அண்ணங்களே அந்த பொண்ணு போய் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் விறுவிறுன்னு என்ன ஏதுன்னு கூட கேட்கல, நேராக வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வாமா போகலான்னு இருக்கிறாங்க. முடியாது விட்றா அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷாக திட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணன் ஓங்கி ஒரு அறையை போட்டு அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி வா போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்போது அந்த பொண்ணுக்கு இது புதுசு இல்லையா,
இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில்? அவங்க அண்ணன் வராரு, அவர் பாட்டுக்கு அடித்து இழுத்துட்டு போகிறாரு, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. நம்ம இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தான் சொன்னோம். இவளுக்கு பேய் பிடிக்கிறது சகஜமான ஒரு விஷயமா? அப்புறம் எதுக்கடா ஹாஸ்டலில் வந்து விட்டீங்க? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையாம். அவங்க எதுவுமே சொல்லலையாம். அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாங்க. அந்த ஹாஸ்டல் வார்டன் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இதுதான் விஷயம், நான் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போகிறோம். அவங்களும் எதுவும் சொல்லலை. இப்போ அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அம்மா, அண்ணன், அப்பா எல்லாருமே கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாங்க. அவங்க அம்மா நம்பர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, சுபிக்ஷா கிட்ட இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறமா அந்த ஹாஸ்டலே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. என்னங்க இந்த மாதிரி நைட்டு முழுக்க ஒரு ரூமில் இந்த மாதிரி நடந்திருக்குது, யாருக்குமே எதுவுமே தெரியாது, வெளியே சத்தம் பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்திருக்கு, மயான அமைதியில் இருந்திருக்குதுங்க. வெளியே யாருக்குமே எந்த சத்தமும் கேட்கல. வார்டனே ஆச்சரியப்படுறாங்க, எங்களுக்கு வெளியே சத்தமே கேட்கலையுமா. மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோரில் ஒரு இந்த யூஜியில் இருக்கிற அக்காக்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுமே சொல்கிறாங்களாம், செகண்ட் இயரில் இருக்கிறவங்க, எந்த சத்தமும் கேட்கலையேடி நைட்டு, எதனா ஃபோன் கூட பண்ணியிருக்கலாம்ல, எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேனே தெரிலக்கா, கையும் ஒல்ல காலும் ஒல்லங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, வெளியே சத்தம் போகலை, இவங்களை தாண்டி அந்த ரூம்லேருந்து வெளியே சத்தம் போகலை. அப்படி அந்த ரூமில் என்ன தான் நடந்துச்சு, அந்த பொண்ணோட மர்மம் என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து எதனா பேகி பிடிச்சிருக்குதா, என்ன நடந்துச்சு, எதுவுமே வந்து இவங்களுக்கு தெரில. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க ஒரு 3 மணி நேரம் கழிச்சு. காலேஜுக்கெலாம் போயிட்டு மதியத்துக்கு அப்புறமா கேட்குறாங்க. அந்த தூங்காததோட காலேஜுக்கும் போயிருக்கிறாங்க எல்லோரும். போயிட்டு மதியம் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உட்காந்து கேண்டீனில் உட்காந்து அவங்களுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஃபோன் போட்டு கேட்டப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டியில் வரும்போதுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக தான் இருந்தா, நான் விட மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் எகிரி குதிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க அப்பாவையும் அண்ணனையும் தள்ளி விட்டுலாம், அவங்க அண்ணனை வந்து தள்ளி விட்டு அவங்க அம்மாவை பரண்டி ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, எங்கம்மா இப்போ ஓகேவா, எங்கே போவீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து சைனீஸ் மாங்க் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். ரெகுலராக பார்ப்பீங்களா, சரி ஓகேம்மா, நீங்கள் பாருங்கள், என்னென்னு பாருங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் அவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க, காலேஜுக்கு கூட கொஞ்ச நாள் அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் சரின்ட்டு போனவங்க அடுத்து அந்த பொண்ணு காலேஜுக்கே வரலையாங்க. இவங்க யூஜி முடிக்கிற வரைக்குமே இந்த பொண்ணு காலேஜுக்கு வரலையாம். இவங்களோட காலேஜ் அந்த ஹாஸ்டலை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூம் எடுத்துருக்குறாங்க. வெளியே தனியாக ஒரு வில்லா மாதிரி ஒன்று எடுத்து, இங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வில்லா எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட காலேஜ் லைஃபே அப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்குது. ஜாலியாக இவங்க பாட்டுக்கு நிம்மதியாக லைஃப்னால் என்னங்க, நிம்மதியாக சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, தூங்குறது, இது தாங்க வாழ்க்கை, இதுதான் ஜாலியான வாழ்க்கை. இதுக்கு நடுவில் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் படிக்கணுங்க, அது படித்தா தான், ஏன்னா அதுக்கு தானே வந்திருக்கோங்க. அந்த மாதிரி அவங்க படிச்சுக்கிட்டே லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க. அவங்க என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே என்னோட நரேஷனில் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையுமே இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேரநார்மல் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏன்னா அமானுஷம் நடந்திருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனையும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருந்தது. இப்போ ரீசெண்டாக இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமாக சில்வர் பட்டன் வந்திருக்குது. இந்த சில்வர் பட்டன் வந்து உங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ தான், அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை வந்து வேறு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஒய்ஃப் அஞ்சலி பிரபாகரன் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி, கோஸ்ட்லி ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி பிளான் பண்ணி அசத்திட்டாங்க. ஆக்சுவலாக நானே எதிர்பார்க்கல அவங்களுக்கு இவ்வளோ மூளையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதை பாருங்கள், குழந்தைங்களோட பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அந்த ஜாயின் பட்டனுக்கு வரேங்க. நிறையா பேர் வந்து, அண்ணா என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து எல்லாரும் மாதிரி தானே, எல்லாரையுமே ஒரே மாதிரி பாருங்கள், ஏன் எங்களை மட்டும் பிரிக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்கம்மா, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்னதான் எனக்கு சில்வர் பட்டன் வந்தாலும் அந்த இடத்துல என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்பவே டல்லாக தான் இருந்திருப்பேன். அது எதனால் அப்படின்னா உங்களால் தான்மா. ரொம்ப பழகுன ஒருத்தவங்க, ஐ மீன் பார்த்தது கிடையாது, நேருக்கு நேர் நம்மளோட பந்தம் எப்படின்னா நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது, ஃபோன்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ பேசுனது கிடையாது. இருந்தாலும் எனக்காக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு 200 பேர், அதில் ஒரு 100 தங்கச்சிங்க, 100 அக்காக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 தம்பிங்க அண்ணனுங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் என்னை அண்ணன்னு சொல்லி அப்போ வந்து சொல்லிட்டு இருந்த ஒருத்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அண்ணா நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோண்ணே, உங்களுக்கு நாங்கள் இருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா, அந்த ஜாயின் பட்டன்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா அதோட புரிதல் இல்லாமல் என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ மீன் எப்படி திட்டணும் உங்களுக்கு தெரில, அதே நேரத்தில் திட்டாமே இருக்க முடியலை. அது உங்களோட மெசேஜ்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எங்களெலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் உங்கள் ஃபேன் இல்லையா, அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி போடுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. முதல்ல ஒரு புரிதலுக்கு வருவோமா? இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், இந்த மெம்பர்ஷிப்புங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்து எடுக்கிறோம். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்டு 10 மணிக்கு உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். நைட்டு 10 மணிக்கு உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். இதை நாளைக்கு நீங்கள் 3 மணிக்கும் பார்க்கலாம், இல்லை 7 மணிக்கும் பார்க்கலாம். அது நான் எடிட் பண்ணி போடுற விதத்தை பொறுத்து. நான் ஒருத்தன் தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது நானே எடுத்து நானே எடிட் பண்ணி அதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இதை எடுத்து எடிட் பண்ணி நைட்டு அன்டைமில் ஒரு மணி 2 மணிக்கெலாம் ஸ்கெடியூல் போட்டுருவேன். அடுத்த நாள் மதியம் 3 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ அப்படி போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். சரிங்களா? எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரம் இருக்குதுங்க. சிலர் காலையில் 7 மணிக்கெலாம் வேலைக்கு போவீங்க, சிலர் மத்தியானம் 1 மணிக்கு வேலைக்கு போவீங்க, சிலர் மதியத்துக்கு மேலே அதாவது ஈவினிங் மேலே தான் போவீங்க, ஷிஃப்ட்டு பிரகாரம் போவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்கிட்ட நேர்லையும் நிறைய பேர் இந்த பெசனர் பீச்செல்லாம் பார்த்து கேட்டது என்னென்னா, இந்த ஐடி பீப்புள்ஸ் அப்புறம் நிறைய பேர் அவங்களோட துறைகள் வேறு, அவங்களுக்கு டைம் வந்து நைட்டு இருக்கலாம், பகலில் இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களால எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்க எல்லோரும் என்கிட்ட வச்ச ரெக்வஸ்ட் என்னென்னா, எங்களுக்கு எர்லியராகவே கொஞ்சம் ஆக்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்கல, கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு மேலே கேட்டாங்க. அதனால தான் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே நான் இதில் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் ஹாண்டட் கோஸ்டிஸ் சொல்லிவிட்டு மாதத்துக்கு நம்ம 12லேருந்து 15 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன். சில நேரம் 20 வீடியோலாம் போட்டிருக்கிறேன். 300 ரூபா மாதத்துக்கு. 300 ரூபான்னு வச்சா ஒரு வீடியோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கூட வராதுங்க. எதுக்குன்னா அது உங்களுக்கு இல்லை, காமனாக எல்லாருக்குமே கிடையாது. சிலர் கேட்குறீங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டேன், ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு 3 மணிக்கு வருது, அப்போ இது வந்து ஜாயின் பட்டன் கொடுத்து நான் மெம்பர்ஷிப் வாங்கினா தான் பார்க்க முடியுமா, சொல்லுங்கண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கம்மா. அப்படி கிடையாதுமா. இப்போ நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். நைட்டு 3 மணிக்கு நான் எடிட் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ மெம்பர்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, 300 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹாண்டட் கோஸ்டிஸில். அவங்க விடிய காலையில் 4 மணிக்கு தான் அவங்களுக்கு ஷிஃப்ட்டே முடியும். 1 மணி நேரம் பொழுது போகாது, தூக்கமும் வரக்கூடாது. அப்போ இவரோட ஸ்டோரியை பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவர் ஒருத்தருக்காக, ஒரே ஒரு வியூஸ்க்காக, அதாவது ஒரு 100-150 வியூஸ்க்காக என்னால் நான் போட முடியுமா? அன்டைமில் அனலிட்டிக்ஸ் அடிச்சிடும், நம்மளோட வரைமுறையை மாறிடும், டோட்டலாகவே ரீச் கிடைக்காது. ரீச்னா போகாது, யாருக்கிட்டுமே போய் சேராது என்னோட கண்டென்ட். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 300 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா, 299 ரூபா, அவங்களுக்கு எர்லியராகவே ஆக்சஸ் வருங்க. அவங்க நைட்டே பார்த்துப்பாங்க, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அவங்க பாட்டு பார்த்துப்பாங்க. அதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன்கிறது. மற்றபடி அதில் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாதா? பார்க்கலாம். நான் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு போடவே மாட்டேன், நீங்கள் காசு போட்டால் தான் இதுக்கப்புறம் இந்த சேனலில் வீடியோலாம் நான் சொல்லவே இல்லை. நான் அப்படி சொல்கிற ஆளும் கிடையாது. நான் எதனால் சொல்ல வரேங்கிறது நீங்கள் இதை டீட்டெயிலாக இன்னும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை, இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேளுங்க. அப்படி அவங்க 300 ரூபா போட்டு பார்க்குறாங்க இல்லையா, அந்த வீடியோவை அவங்க முன்னாடியே பார்த்துருவாங்க. ஆனால் அதே வீடியோ தான் அடுத்த நாள் 3 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ வரப்போகுது. அதை நீங்கள் ரெகுலராக 3 மணிக்கு 7 மணிக்கு தானே பார்த்துட்டு இருக்கீங்க, அதைத்தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. என்ன நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, அவங்க எர்லியராக ஆக்சஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எர்லியராக ஆக்சஸ் வேணும், நான் காலையில் தான் அந்த மாதிரி சமைச்சிக்கிட்டே உங்களோட வீடியோ கேட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லை வேலைக்கு கிளம்பும்போது நான் பைக்கில் கேட்டுக்கிட்டே போவேன், இல்லை பஸ்ஸில் போகும்போது பார்த்துக்கிட்டே போவேன்னா, அந்த ஆட்கள் கம்மி தாங்க. 50,000 பேர் 60,000 பேர் 1 லட்சம் பேர் வரைக்கும் பார்க்குறாங்க நம்மளோட சேனல். அப்படின்னா வீடியோ பார்க்குறாங்க, கதைக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதில் ஒரு 1000 பேரோ 2000 பேரோ தான் என்கேஜாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்கன்னா அவங்களுக்காக வச்ச ஆஃபர் தான் அது 299ங்கிறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் யாருமே இந்த மெம்பர்ஷிப்பை பற்றி இது எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு ஏமாற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. யாரையும் ஏமாற்றலை. அவங்கவுங்களோட தொழில் பிரகாரம் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அவங்க முன்னாடியே பார்த்துக்கலாம். இந்த இதை நீங்கள் பார்க்குற டைம்லாம் அவங்க தூங்குவாங்க. அடுத்த நாள் வரதுக்குள்ளே நீங்கள் வேறு எதனா வீடியோ போட்டுருங்க, இல்லை எனக்கு டைம் இருக்காதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு விஷயந்தான் 299ங்கிற அந்த மெம்பர்ஷிப் பேக்கேஜ். ஓகேம்மா?
அதில் அது மட்டும் அடங்காது. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள மெம்பர்ஷிப்க்கு தனித்தனியாக பிரிவு இருக்கும். அதாவது ஹாண்டட் கோஸ்டீஸா, ஹெல்ஃபயர் விஐபிஸா, வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிமாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். ஹெல்ஃபயர் விஐபிஸ் இது எதுக்காகனா, இப்போ நான் ஒரு ஸ்டோரியை வழக்கம் போல் எடுத்து அதில் ரத்தம் தெறிக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ரத்தத்தெல்லாம் காட்டுவோம். ரியலாக நடந்த விஷயங்கள்லாம் சில அமானுஷ்யங்கள்லாம் காட்டும்போது ரத்தக்கரெல்லாம் இருக்குது. அது போக ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்களுக்கே நிறைய காப்பிரைட் அடிக்கிறாங்க. ஐ மீன் எஸ்ன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குமா, அந்த சிம்பிளை க்ரீன் அடிச்சிச்சுன்னா நமக்கு ரெவன்யூ வரும். இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 4000 வந்து 5000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரெவன்யூன்னு வந்துச்சுன்னா, எஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அது வந்துடும். அதுவே நான் பேசுனது ஒரு வேளை அடல்ட்டாக இருக்குது, அடல்ட்டுங் மீன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கதைகளே சொல்லியிருக்கேன், யூ/ஏன்னு ஒரு படத்தில் போட்டிருந்தாங்கன்னா ஏங்கிறது அதில் வர அடல்ட்டு சீன் மட்டும் கிடையாது. பயங்கரமான ஒரு பேய் படமாக இருந்துச்சுன்னா பயங்கரமான சீன் வந்தாலோ இல்லை அதை பற்றி பேசினாலோ அதுக்குமே லிமிட்டட் அடிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க யார் யாரெல்லாம் கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம மிஸ்டர் பிரபாகரனில் டெவில்ஸ் கிச்சனில். அதில் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, குழந்தைங்க. நான் போன வீடியோலேயே ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. வெளியே போனால் கூட செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே குழந்தைங்க தான். மோஸ்ட்லி 100ல் 80% ஆஃப் பீப்புள் வந்து குழந்தைங்க தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்னால் இதில் ரொம்ப அந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் காட்ட முடியாது. இப்போ வரைக்கும் விஷுவல்ஸ் எதுவுமே காட்டாமல் நானே உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த முதுகுலியோடு நானே உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன்னா அது குழந்தைகளுக்காக தான். இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களும் சொல்ல கேட்காம பார்க்குறாங்களேங்கிறதுக்காக தான். அப்பேற்பட்டவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனியாக ஒன்று ஹெல்ஃபயர் விஐபிஸ்ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 599 ருபீஸ் மந்த்லி அதுலேயுமே 10 to 12 வீடியோ விழுகும். அது எல்லாமே இங்கே இருக்கிற வீடியோவோட டபுள் த்ரிபிள் மடங்கு விஷுவலைஸாகவே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு நான் தனியாக ஒரு எடிட்டிங் டீம் போடுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 15 வீடியோ மாதத்துக்கு என்னால் உட்கார்ந்த இடத்துல பேசி போட முடியலை. இதை எடுத்து எடிட் பண்ணி அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணுறேன், 2 எடிட்டரை ஹையர் பண்ணுறேன். ஷார்ட்ஸும் இதுக்கப்புறம் ரன் பண்ண போகிறோம். அது போக ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ் வேறு நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும் படம் வேலை வேறு போயிட்டுருக்குன்ட்டு. அந்த படமே எடுக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு பட்சத்தில் நான் என்னோடய வேதனை என்னங்கிறது எனக்கு தாம்மா தெரியும். இது எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் உங்களை என்டர்டெயின் பண்ணணுங்கிற இதில் சிலர்லாம் வந்துட்டு பேயின்னு ஒன்று வந்து உன் புருஷன் வந்து என்ன பொய் சொல்லிகிட்டு இருக்கிறான், டேய் யாரா நீங்களாம், பேயின்னு ஒன்று இருக்குது, இதை நீ நம்பியே ஆகணும், அதனால இந்த டெவில்ஸ் கிச்சனை பாருங்களாம் நான் சொல்லலை. பேயின்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்தவங்க என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். பிடிக்கலையா, சிலர்லாம் டீசெண்டாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமெண்ட்டில் வந்து ப்ரோ எனக்குமே இந்த பேயெலாம் இருக்கிறது உண்மையாக பொய்யா அதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது நான், ஆனால் உங்களோட ஸ்டோரி கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சூப்பராக நரேட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற கதைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து நான் அடிக்ட் ஆகி உங்கள்கிட்ட உங்களோட ஃபேனாக இருக்கேங்கிறாங்க. அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போங்க சாமிகளா. உடனே நம்ம இதை சொன்னோன்னா ஓவராக பேசுகிறான் அது இதும்பாங்க. சரி, புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாத 2 பேருக்காக நான் 2 மணி நேரம் பேச விரும்பலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாங்க. இந்த 599 ருபீஸ் இதில் இந்த எடிட்டிங்கு அப்புறம் அதுக்குன்னு இருக்கிற டீம் இவங்க எல்லாருக்குமே நான் சம்பளம் கொடுக்கணும். அப்படி எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 6000ரூபாலேருந்து 7000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோலாம் விஷுவலைஸாக ஏஐயில் நிறைய இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இமேஜஸாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ணி நான் வேறு மாதிரி ஒரு வீடியோ அங்கே நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே ரெவன்யூ 500 ரூபா தான் வரும். ஏன்னா எனக்கு எஸ்ஸில் எல்லோ அடிச்சிருவான், லிமிட்டட் அடிச்சிருவான். அந்த மாதிரி பயங்கரமான ஸ்டோரியாக நான் சொல்லும்போது எனக்கு லிமிட்டட் அடித்தானா 7000 ரூபா நான் ஒரு வீடியோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட நான் 500 ரூபாய்க்கு நான் அதை கொடுத்து எனக்கு என்னம்மா லாபங்கிறத விடுங்க. நானும் ஒரு மனுஷன் தானே, நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது. நான் ஒருவேளை மிஸ்டர் பீஸ்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் அதை வந்து நீங்கள் எல்லாருமே காசு போட்டு அதை வந்து பாருங்கன்னு நான் சொல்லலை. யாரெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ, குழந்தைங்க இல்லாத வீட்டில் ரொம்ப இந்த மாதிரி எனக்கு வேணும், ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்டோரி வேணும், இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அங்கே வாங்கணுமா நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாரையும் வாங்கம்மா, நீங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்டோரின்னு கிடையாது. நார்மலாக நம்ம வீடியோ வர்றது 12லேருந்து 15 வீடியோ மாதத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களை சேர வேண்டிய வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது தனிக்கதவுனா நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன், அவங்கள ஏற்றி வைக்கிறேன்லாம் கிடையாது. நான் சொன்ன ரீசன் தான், இப்போ சொன்ன ரீசன் தான் உண்மை, இதுதான் நிஜம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஹெல்ஃபயர் விஐபிஸ். அப்படி நினைக்கிறவங்க இந்த 599 ருபீஸ் கொடுத்து ஹெல்ஃபயர் விஐபிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு
இந்த 299 பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எர்லியராக ஆக்சஸ் கிடைக்கிறது, நம்மளோட பேட்ஜஸ், சில ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கீழே கமெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஸ்டார் இருக்கும். அவங்க எல்லாருமே நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ் மெயினான விஷயத்துக்கு வரேன். நம்ம படம் வேறு ஒரு ப்ரொடியூசரை நம்பி நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சே போயிட்டேங்க. அதுக்கப்புறமா வெப் சீரிஸாக பண்ணி ஓடிடியில் விடலாம், சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்பயுமே என்னால் இண்டிவிஜுவலாக அத்தனை லட்சத்தை புரட்ட முடியாதுங்க. ஒரு படம்னு எடுத்திங்கன்னா எவ்வளோ லட்சம் தேவைப்படுங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அப்புறம் ஏன்னா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இருந்தாங்க, அவங்கள வச்சு ஆரம்பிக்கலாம். இன்னொரு ப்ரொடியூசர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், கதையும் ஓகே பண்ணிட்டார். ஒன்லைன்லாம் அவர்கிட்ட போய் சொல்லி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்துட்டு வேறு ஒரு பெரிய டீமோட நான் பண்ணுறேன், அவர் யாருன்னெலாம் சொல்ல விரும்பலைங்க. அடுத்தடுத்து எல்லாருமே மூஞ்சி பார்த்துக்க தான் போகிறோம். ஆனால் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். சார் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார், அது தப்பு சார். நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம் சார். நீங்கள் புது டேரக்டர் உங்களை நம்பி எப்படி இதை கொடுக்குறது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சார். இட்ஸ் ஓகே சார், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் என்னோடய கோஸ்டிஸ்க்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குது. 2 பேர் இப்போ வரைக்கும் 2 பேர் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐ மீன் மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருக்கீங்க. 799 ரூபா. ஒரு படத்துக்கு தேட்டருக்கு போய் நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நானே அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை தேட்டரில் விட்டதுக்கப்புறமா குடும்பத்தோடு போய் பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வருங்க ஒரே ஒரு படத்துக்கு. ஜஸ்ட்டு 2.5 ஹவர்ஸுக்கு. நான் சொல்கிறது வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம். நான் பண்ண போகிற படத்தையே என்னால் வெப் சீரிஸாக பண்ண முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்க. அதுவுமே எனக்கு மானிட்டைசேஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். அதில் நிறையா ரத்த காட்சிகள் வரும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி போய் தான் அவர் கதைக்கே ஓகே சொன்னார். திடீர்னு ஒரு பெரிய ஆள் வந்து அப்ரோச் பண்ணதும் அவர் வந்து அந்த ஃபீல்டில் பெரிய ஆள்னோடனே அவர் பின்னாடியே போயிட்டார். இது எல்லாருக்குமே காமனாக நடக்கிறது தான். ஆனால் நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஹோப் இருக்குது. என்னால் இது முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை வைக்கிறேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த 799 ரூபா பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு படத்துக்குன்னு போனீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா என்னை பார்த்துட்ருக்கீங்கன்னு நானே காது குளிர நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், கமெண்ட்லேயும் பார்த்துருக்குறேன். இப்போ நானே ஒரு படம் எடுக்க போகிறேன், எனக்கு க்ரௌட் ஃபண்டிங் கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேறு சேனல்காரங்கள மாதிரி நானும் கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் நான் அதை வாங்கி ஒரு 50 லட்சம் 60 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் மினிமம் 80 லட்சம் இருந்தால் தான் படம் பண்ண முடியுங்க. அந்த 80 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் நான் படம் பண்ணேன்னா யார் யாருக்கோ காசை கொடுக்கணும். உங்கள் காசை நான் யார் யாருக்கோ கொடுத்து நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதை நீங்கள் மறுபடியும் காசு கொடுத்து தான் பார்க்கணும். அதே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு. அதையே என்ன நம்பி நீங்கள் இந்த 799 பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, நான் அங்கே கொடுக்குற அவுட்புட்டை படத்தை வெப் சீரிஸாக ஒரு 6லேருந்து 7 எபிசோடு என்னால் கொடுக்க முடியும். அதை நம்ம சேனல்லையே, ஏன் இன்னொரு சேனலில் ஓடிடியில் போய் நான் சேல் பண்ணணும்? என்னால் அதை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்குமே ஒரு 12 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் வந்து வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க இன்னொரு 3 பேர் வந்து அந்த 599 பேக்கேஜ் எடுத்துருக்கிறாங்க. ஹெல்ஃபயர் விஐபிஸ் அதை எடுத்துருக்கிறாங்க. ஹாண்டட் கோஸ்டிஸில் மட்டும் 8 பேர் வந்து ஹாண்டட் கோஸ்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போது இந்த 799 பேக்கேஜில் மேலே இருக்க எல்லாமே அடங்குங்க. அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் இருக்குது இல்லையா, இந்த ரத்தம் தெறிக்க வீடியோ, அதுவுமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. மேலே இருக்கிற முதல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ப்ரீவியஸ் ஆக்சஸ், முன்னாடியே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். எர்லியராகவே நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஸ்கெடியூல் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த பேக்கேஜும் நீங்கள் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டும் மெம்பர்ஷிப் எடுங்க, ஜாயின் பட்டன் கொடுங்க. மற்றபடி நான் யாரையுமே கம்பல்சரியும் பண்ணலை. யாரையுமே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன்னு சொல்லலை. அஸ் யூஸ்வல் பிரபாகரன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரோ, அதை என்ன பண்ணுவானோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். 12 வீடியோலேருந்து 15 வீடியோ வரைக்கும் மாதம் உங்களுக்கு நான் கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன். இது தனிக்கதவு, கேட்டவங்களுக்காக திறக்கப்பட்ட கதவு. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் எனக்கான கதவு. அதாவது
நீங்கள் எப்போ எடுப்பீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ வெப் சீரிஸோ படமோ எப்போ எடுப்பீங்க, அதை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 2500 பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆரம்பிச்சிடலாங்க, கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணுலாம் நைட்டு 12:30 மணிக்கு மெசேஜ் அனுப்புனாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் அந்த ஜாயின் பட்டன் வந்து காமிக்க மாட்டேங்குதுண்ணே. நான் போய் பார்த்தேன், என்னோடய ஃபோனும் ஐஃபோன்லலாம் வந்து ஜாயின் பட்டன் காட்ட மாட்டேங்குது, மெம்பர்ஷிப் வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நான் அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தீர விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, டிவிலையும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் மட்டும்தான் ஜாயின் பட்டன் கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்க முடியும். அப்புறம் எப்படிங்க நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கே தெரிலங்க சத்தியமாக. நானும் இதுக்கு புதுசு தான். தெரிஞ்சவங்க கிட்டேயும் இதை பற்றின இதிலே ஊர்னவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க, நீ நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க தம்பி, நீங்கள் வந்து வெளியே போய் க்ரௌட் ஃபண்டிங் கேட்குறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்டு நீங்கள் அவங்களுக்கே திருப்பி அதை கொடுக்குறதுங்கிறது நல்ல கான்செப்ட் தான், அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பட்டன் கொடுக்க முடியாமல் தவிக்கிற கோஸ்டிஸ்க்கு நீங்கள் அவங்களோட அம்மாவோ அப்பாவோ அவங்களோட இதில் அவங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, என்ன பேக்கேஜ் வேணுமோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஐடியை, யூடியூப் நீங்கள் என்ன ஐடியில் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த ஐடியை ஆண்ட்ராய்டு ஃபோனில் உங்கள் அம்மா ஃபோனோ இல்லை தம்பி அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோனில் அதை லாகின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போயிட்டு மெம்பர்ஷிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபோன்லேயுமே மெம்பர்ஷிப் ஆட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் அந்த மெயில் ஐடி போட்டு தானே அங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல்லே வந்துடும். இது ஒன்று தான் ஆப்ஷன் கேள்விப்பட்டமா. ஸோ இது எவ்வளோ பேர் பண்ணுவீங்கன்னு தெரில, ஆனால் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற எல்லா கோஸ்டிஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். கூடிய சீக்கிரத்தில் நான் எடுக்கணும்னு நினச்சதை, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சதை நம்ம நடத்துவோங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். சுபிக்ஷா இந்தியாவை சேர்ந்த ஒரு மலேசியா பொண்ணு. மலேசியா இந்த நாயை அடி சாமிங்க குழச்சி மாற்றி விட்டுருச்சுப்பா. சுபிக்ஷா மலேசியாவில் செட்டில் ஆனா நல்லா இருக்கும். இப்போ சுபிக்ஷா ஹாலில் படுத்திருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ரூமே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த 1 நம்பர் ரூம் வந்து ஓப்பன் தாங்க இருக்கு லைட்டா. கழுத்து வலியோட சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு சைடா படுத்து கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா. இதில் நீ பண்ணுறதுல மனசு வலிக்குதுப்பா. போப்பா அங்கிட்டு பேசாம. 1 நம்பர் ரூம்லேருந்து அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு உருவம் போகும். அதை சொல்கிறதுக்குள்ள பின்னாடி எந்திரிச்சிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு. எனக்கு ஒரு மாதிரி நின்றுச்சுப்பா ஒரு நிமிஷம். நான் இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி ஏதோ போயிடுச்சு. விடுங்க. எத்தனை பேர் இதை பார்த்துட்டு உயிரோடு இருக்காங்களா? இப்படிலாம் பண்ணாத பாருங்க. இப்போ 10 நிமிஷம் சரியா சொருப்பு பிஞ்சிடும். ஓடி போயிரு போ, கதை மூட்டு போ. நான் மட்டும் சொல்லிக்கிறேன். தெரியும் எனக்கு நீ வருவன் போ. இப்படி தாங்க, இப்படிலாம் பண்ணால் நம்ம எப்படிங்க கதை சொல்கிறது?